கம்ப்யூட்டரில் எம்படாயிருக்கு. அப்போ என்ன பண்ணுறது, இந்த ஜீவன் எப்படி பக்குவமாக அழிக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பகமானத்தில் 13 யோகத்தை கடந்து போனோம். 1000கணக்கான மைல்கள் தன்னண்டை இருக்குது. எப்படி போகும்னா, இந்த பர்மிஷன் கிராண்டட் பை ராமானுஜா. நம்ம ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் ஜெகதாச்சாரியன்னு சொல்லக்கூடிய ராமானுஜரால் உண்டிதான் அழிக்க முடியும். ஏன்னா அவங்க வைகுண்டத்தில் காவல் தெய்வம் ஆதிசேஷன் அவர் தான். கிருத்தைகத்தில் ஆதிசேஷ்டாவும், திரேதாயுத்தில் ராமனுடைய தமையனான ராமனுடைய இளவனான லக்ஷ்மணதாவும், துவாபரயுகத்தில் கிருஷ்ண பரமாத்மானுடைய தமையனான பலராமனாவும், கலியுகத்தில் நம்மளை ரட்சிக்க வேண்டிய ராமானுஜராகவும் அவரே இருந்திருக்கார். அவர் கண்ணிலிருந்து தப்ப முடியுமா? 2000 கண்கள், அனல் பொறி வரைக்கும் கண்களை உடைத்தவன் ராமானுஜர். 1000 தலைகளுடைய ஆதிசேஷன். அவரால் அங்கே பார்த்துருக்க அந்த ஜீவன் போனவுடனே இவரை பத்திரமாக தெரிந்தோ தெரியாமலோ அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளா மட்டும் ஆச்சாரியன்ட்டு போய் சமாதானம்னா எல்லா 24 சிம்மாசனங்களையும் நியமித்தவர். அதனால் அவருக்கு நம்ம ஆச்சாரியனுக்கு ஜெகதாச்சாரியன் என்று சொல்வதனால் அவரை நம்மளை பாதுகாப்பாக அழிச்சுன்னு போகிறார். இதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தில் யாரும் படிக்க மாட்டார், சமஸ்கிருதத்தை படிக்க மாட்டார்னு சுவாமி தேசிகன் எல்லா ரகசிய கிரந்தமாக அதிகார சங்கிரகம் அப்படிங்கிற ரகசிய கிரந்தத்தில் சொல்லும்போது சொல்கிற, நடைபெற அங்கி பகல் விழி நாள் உத்தராயணம் ஆண்டு இடை ஒரு காற்று இரவி இரவின் பற்றி நின் வருணன் உடையுடை வானவர்கோன் பிரஜாபதி என்றவரால் இடையிடை போகங்களை எழுப்பலமேறுகிறேங்கிற அக்னிலோகம் ஃபஸ்ட்டு என்ன நடைபெற அங்கினா அங்கி பகல் ஒளி நாள் உத்தராயணம் ஆண்டு இடை ஒரு காற்று மண்டலம் ஸ்டேட்டோஸ்பியர் அந்த ஸ்பியர் லேயராக சொல்லியோ. அதை தாண்டினாக்க சூரிய லோகம் 15 கோடி கிலோமீட்டர் வரும். இவ்வளோ லைட் எனர்ஜி, இவ்வளோ ஹீட் எனர்ஜி. உலகத்தில் இருக்கிற சகல ஜீவராசிகளுக்கு உண்ண உணவும் குடிக்க நீரும் சுவாசிப்பதற்கு இலவசமாக ஆக்சிஜன் இடைவிடால் கொடுக்கப்படக்கூடிய செடி கொடி தாவர வகைகளுக்கு ஆதாரமாக இருக்குது சூரியனுடைய ஒளிக்கற்றை. அதை வச்சு தானே ஃபோட்டோசிந்தசிஸ் மூலம் நம்மளுக்கு உணவு தயாரித்து கொடுக்குற செடிகள் கொடிகள். நம்ம வர்ற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துட்டு இப்படி சைக்கிள் எப்படி ஒர்க் பண்ணுறது பாருங்க. பகவானுடைய கருணையினால் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை நம்மளுக்கு ஆக்சிஜனாக மாற்றிக்கிறது. ஆக்சிஜன் இல்லாத யாராவது இருக்க முடியுமா? சொல்லுவோம், யாரும் இருக்க முடியாது. பேர்பட்ட பேருடைய பகவான் நம்மளுக்கு செஞ்சுருக்கான் அப்படிங்கிறத நாம் நினைத்து பெருமை கொள்ள வேண்டும். அங்கே போனாக்க இந்த புஷ்ப விமானம் இடை ஒரு காற்று மண்டலத்தில் நினச்சிட்டு சூரிய மண்டலத்தில் 15 கோடி வெயில். அதில் பிளாக் ஹோல்னு ஒரு ஓட்டை ஒன்று. சூரிய மண்டலத்தில் ஒரு ஓட்டை இருக்குது, அதுக்கு பேர் பிளாக் ஹோல்னு. அந்த பிளாக் ஹோலில் போடுறதுக்கு அச்சிராதி மார்க்கம், அதில் புகுந்து போகக்கூடிய என்ன தகுதி பெற்றவர்கள் யாருன்னா ஆச்சாரியன் அனுகிரகம் பெற்றவர்கள் அச்சிராதி மார்க்கம்னு தெரியும். இந்த அச்சிராதி மார்க்கத்தில் இந்த பக்கத்தில் போகுது யாராவது சூரியன்கிட்ட போக முடியுமா? போக முடியாது. ஒரு செகண்டுக்கு 3000 டன் ஹீலியம் கேஸை அதுவே ப்ரொடியூஸ் பண்ணி இவ்வளோ லைட் எனர்ஜி இவ்வளோ ஹீட் எனர்ஜியை கூட உலகத்தில் ஜீவராசிகள்லாம் எல்லாத்தையும் காப்பாற்றிக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் நடுவில் பிளாக் ஹோல்னு இருக்குது. அதில் அந்த பகவான் வந்து அதை உண்டம் பண்ணாது. ஆச்சாரியனுடைய அனுகிரகம் அந்த பக்கம் போவான். இடைவெளி நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. வேதம் சொல்லப்பட்டதில் தமிழாக்கம் செய்திருக்கிறார் சுவாமி தேசிகன் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இடைவெளி காற்று இரவின் பற்றியின் வருணன் குடையுடை வானவர்கோ இந்திரலோகம் பிரம்மலோகம் இதெல்லாம் தாண்டிட்டு போகும்போது ஒவ்வொரு மாசியம் வரும்போது ஒவ்வொரு லோகத்திலிருந்து அவள் டிபார்ட் பண்ணுவோம். இங்கேருந்து முதல் லோகத்துக்கு போகும்போது ஒரு மாசியம் வரும். அப்போ அவர் அழிச்சு எள்ளும் ஜலம் கொடுத்தா இந்த குழந்தைகளை 5 புத்திரர்களையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. இவ்வளோ சந்தையாக இந்த குழந்தைகள் வந்து நம்ம வேலை நம்மளுக்கு என்ன தீர்த்த உபகாரம் பண்ணுறாளேன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. அதனால் மாசியங்களை நிறுத்தக்கூடாது என்பதை தெரிந்து கொள்வேன். செலவுதான் ஆகும், இருந்தால் கூட நம்ம அதை ஒரு பொருட்டாக எடுக்காத நம்ம அதெல்லாம் செஞ்சோம்னா ஒவ்வொரு லோகத்துக்கும் அவள் போகும்போது அந்த இன்டர்வல் பீரியடில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த எள்ளும் ஜலத்தையும் சீகரிக்கின்ற உங்களை பரிபூர்ண ஆசீர்வாதம் செஞ்சு விட்டு போவா என்பது தான் நீதி. அது நேராக போகும்போது பிரம்மலோகத்திலிருந்து பிரம்மதேவன் வந்துடுவான். ஏன்னா இந்த அச்சிராதி மார்க்கத்தில் போகக்கூடிய தேய்ப்புகள் யாருன்னா வைஷ்ணவர்கள். அதுலேயும் ரொம்ப ரேரஸ்ட். உலகத்தில் இருக்கிற 900 கோடி மக்கள் தொகையில் எவ்வளோ பேர் ஸ்ரீ வைஷ்ணவா, எவ்வளோ பேர் ஆச்சாரியன் அனுகிரகம் பெற்றவா, அனுஷ்டானங்களை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அதில் எத்தனை பர்சன்டேஜ், இதெல்லாம் நீங்கி நம்ம போனோம்னாக்க அந்த ரூட்டில் போகிறவா ரொம்ப ரேரஸ்ட்டு.
அதனால் இந்த ஜீவனை கண்டா அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், எழுந்து வந்து மரியாதை பண்ணு. ஸ்ரீ வைஷ்ணவ ஜீவனுக்கு இந்திரன் பிரம்மா வாழலாம் ஓடி வந்து சொல்லுவா. அதுதான் சொல்கிறார் சுவாமி தேசிகன், இடையிடை போகங்களெழுதி எழுப்பத நேருடைய எழுப்பதம்னு. அங்கே பார்த்தீங்கன்னா வைகுண்டம், அந்த வைகுண்டத்தில் காவல் தெய்வம் யார்? நம்மளுடைய ஆதிசேஷன் தான். ஏற்கனவே அவர்கிட்ட வந்து நம்ம பர்மிஷன் வாங்கிட்டோம். எப்போ ஆச்சாரியன்ட்ட சமாஜம் பண்ணி ஆனவுடனே பர்மிஷன் கிராண்டட் செய்வாரை வந்து நீங்கள் வந்து அனுப்பலாம் வைகுண்டத்துக்கு அப்பே கொடுக்குறார். அவரை தாண்டி புஷ்பகமானம் அங்கே விரஜான்னு ஒரு நதி இருக்குது. அந்த நதிக்கரையில் போய் இந்த விரஜா நதியில் இந்த புஷ்பகமானம் இறங்கும். இறங்கினவுடனே அங்கே இருக்கக்கூடிய நித்திய சூரிகள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். இந்த மாதிரி ஒரு ஜீவன் ஒரு கைங்கரியம் பண்ணத்துக்காக பெருமாளுக்கா வந்துட்டா, இதை விட என்ன பாக்கியம் ஒன்றுன்னு இவர் அழிச்சுன்னு போய் அதில் தீர்த்தாமணித்து விரஜா நதியில் பட்டுடுத்தி உமாலைகள் சாத்தி இவருக்கு சந்தனமிட்டு எல்லாரும் இப்போ சேவிச்ச இந்த கோஷ்டியில் அங்கே எப்போ பார்த்தாலும் சாமவேத கீதம் முழுங்கிட்டே இருக்கு. இந்த சாமவேத கீதத்தோட ஆழ்வார்கள் பன்னிருவர்களும் அங்கே இருப்பார். எல்லாரும் அழிச்சுட்டு ஒரு ஜீவன் வந்துடுச்சுன்னா நேரம் அவர் அழிச்சுட்டு வைகுந்த வல்லித்தாயசனை வைகுந்தநாத பெருமாளாக அந்த பெருமாள் கோசி அப்படின்னு எல்லாரும் இந்த மாதிரி வாத்தூல கோத்திரத்தை பிறப்பெடுத்து ஆச்சாரியன் அனுகிரகம் பெற்று இன்றைக்கி நான் கைகரியம் செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு கை கூப்பிட்டுருப்பார். பிரியா ரொம்ப சந்தோஷம், இங்கே இருந்து கைங்கரியம் பண்ணின்றேன்னு ஆழ்வார் சொல்லும்போது சொல்கிற தன்மூலக்கம் தரும் ஒரு நாயகமான ஒரு நாராயணன் அப்படிங்கிறார். அந்த நாயகம் யார்? நாராயணன். பிரியா ரொம்ப சந்தோஷம், இங்கேயே இருந்து அங்கேயே ஒரு பாஸ்போர்ட்டை கொடுக்குறார். தன்மூலக்கம் தரும் தான் ஆளுகின்ற அந்த உலகத்தையே ஆள்றார். அந்த சத்தியலோகம் அந்த லோகம்லாம் பூரா பார்த்தீங்கன்னா அந்த 3 லோகத்துக்கும் உடனே இம்மீடியட்டாக பாஸ்போர்ட்டை கொடுக்குறார். அங்கேயே இருந்து சந்தோஷமாக அவர் அழிச்சுருப்பார். நீங்கள் எப்போ கூப்பிடுறீங்களோ அப்போ வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவா. எப்போ பிரத்யாப்தியை சார்க்கும் போது கூப்பிடுங்க, அந்த பித்ருவானதுனால அவருக்கு அப்போ கூப்பிடும்போது அவர் வந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவரை கண்ணால் பார்க்க முடியாது நம்மளால். ஏன்னா அதனால் உயர்ந்த பதவியை செய் வைத்தவர்கள் என் தவறாமல் வாழ்ந்தவர்கள் எல்லாருக்குமே கிருஷ்ணம் பாக்கியம்தான். இந்த கிருஷ்ணம் ஆச்சாரியனுடைய பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இன்றைக்கி பூரா சொல்லிகிட்டு இருக்கலாம். இருந்தாலும் ஒரு சாம்பிள் ஒன்றேன்னு சொல்லிடுறேன். எம்பெருமானான்னு சொல்லக்கூடிய ராமானுஜர் நேராக மேல்கோட்டை போகிறார். மேல்கோட்டைங்கிறது பெங்களூர் மைசூர் நடுவில் இருக்குது, மலைப்பிரதேசம். சாயந்தரம் சீக்கிரம் இருட்டிடும், காடுகள் மலைகள். அதனால் அவள் எல்லாரும் பஜார்கள்லாம் இறங்கி போயிடும். அதனால் என்ன பண்ணால் அங்கே மிளகாழ்வார்னு ஒருத்தர் கைங்கரியம் பண்ணிட்டுருக்கார். அவர் என்ன பண்ணுவார், ஜபம் பண்ணிட்டு பெருமாளை எதிகிரி தாயார் திருநாராயண பெருமாள். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், வைரமுடி சேவை எல்லாம் தெரியும். அந்த மிளகாழ்வார் கண்ணு மொழி ஜபம் பண்ணிட்டு இருப்பார். நல்லா இருட்டிடும். இருட்டு சமயத்தில் தாயாரும் பெருமாளும் எதிகிரி தாயாரும் திருநாராயண பெருமாளும் வருவா. ஜல் 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 ஜல்னு சதங்க வந்து அவருக்கு மட்டும் கேட்கும். உடனே இவர் என்ன பண்ணுவாங்கன்னா பஜாரெல்லாம் வச்சுட்டு போன பாலை வந்து ஆற்றி கொடுப்பார் பெருமாளுக்கு. வாங்கி சாப்பிட பெருமாளை பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். பாலை வாங்கி சாப்பிட்ட உடனே ஆசுவாசம் பண்ணிட்டு அதனால் டோலை ஆட்டி. அப்புறம் என்ன பண்ணால் இவர் பாடுவார். பெருமாளும் தாயாரும் அபிநயம் பிடிச்சாடுவா, பெருமாளும் தாயாரும் பாடுவா, இவர் அபிநயம் பிடிச்சாடுவர். ஆடினவுடனே வேர்த்துக்கிட்ட இல்லையா ஆதவட்ட கைங்கரியம் பண்ணுவார். இது 11ஆம் நூற்றாண்டுகள் நடந்தது. எம்பெருமானார் காலம் 1017 AD to 1137 AD. 120 வருஷங்கள் வாழ்ந்த மகான். 100 வருஷங்கள் எத்திகளாக இருந்ததுனால எத்திராஜர் இந்த ரெக்கார்டை யாருமே பிரேக் பண்ண முடியாது. 100 வருஷங்கள் எத்திகளாக இருந்தவர்கள். அதனால் அவர் போய் என்ன பண்ணுறார், இவர் பெருமாளோட சம்பாதிக்கிறான்னு கேள்விப்பட்டு மேல்கோட்டை போய் இந்த மிளகாழ்வார ஆற்றில் தெரிவிக்கிறார். சுவாமி, இது என் ராமாயணதாசன் ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்திருக்கேன், அது எனக்கு உபகாரம் செய்யணுங்கிறார். என்ன உபகாரங்கிறார், அது எனக்கு மொச்சம் உண்டான பெருமாள்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிறார். நீங்கள் தான் சம்பாதிச்சிருக்கீங்களா பெருமாள்கிட்ட அப்படின்னு. இதெல்லாம் பிரமாதம், இன்றைக்கி ராத்திரி பெருமாள் ரூபா நான் கேட்டு சொல்கிறேங்கிறார். இன்றைக்கி ராத்திரி வந்து கீரை தாத்தி விட்டார், பாடினார், ஆடினார், தாளவட்டம் பண்ணார், ஜோலையை ஆட்டி விட்டார். எல்லாம் ஒன்று போயிட்டு வரட்ட வாடா மழகுன்னு கேட்குறார் பெருமாள். யாரோ ராமானுஜனா ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்திருக்கேன், அவருக்கு மோட்சம் உண்டான்னு கேட்க சொல்லி சொன்னார். நான் என்னத்தை சொல்ல அப்படிங்கிறார். அவருக்கு மோட்சம் உண்டுன்னு சொல்லி அப்படிங்கிறார். இவருக்கு ஒரே ஆச்சரியம். 10 பேர் ராமானுஜன் தான் சொன்னோம், உடனே மோட்சத்தை கொடுத்து சொல்லிட்டார் அப்படின்னு இவருக்கு ஒரு ஆச்சரியம். எவ்வளோ பேர் வந்து இவ்வளோ டைட்டில் அதுங்கெல்லாம் வச்சுருக்கா அப்படி இப்படிலாம் வச்சுருக்கா.
ஒரு ஒத்த பேரை சொன்னவுடனே உடனே மோட்சம்னு நான் சொல்லி முடியல, அதுவே மோட்சத்தை கொடுத்துட்டார் அவர். நான் ஆச்சரியம், இவருக்கு எங்கே தெரிய போகுது அந்த ராமானுஜன் யாருன்னு பெருமாளுக்கு தவிர வேற யாருக்கும் தெரியும். சென்றால் குடையாம், இருந்தால் விஞ்ஞாசனமா, நின்னால் மறுபடியாம், வீழ்குடவள் பின்னும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்குமனையாம் பெருமாள். அந்த பெருமாளுடைய பரிசமுற்றக்கூடிய நித்திய சூடிகளில் முதன்மையானவர் என்பது பெருமாளுக்கு மட்டுமே தெரியும். மிளகாழ்வாருக்கு எங்கே தெரிய போகுது. அதனால் அவருடைய ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் குறை சொல்ல முடியாது. நம்ம ராமானுஜன் பேர் என்ன, தாத்தா பேர் என்ன, அப்பா பேர் என்ன, வம்சம் என்னன்னு ஒன்றுமே கேட்கல. ராமானுஜன் பேரை சொன்ன உடனே மோட்சம் தான் இவருக்கு ஆச்சரியம். இதை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு எப்படி முடியும்? அதனால் சொன்ன உடனே இவருக்கு மோட்சம் முடிஞ்சிட்டார். மறுநாள் காலையில் அவர் ஆற்றுக்கு போனார், தண்டை சந்திச்சிட்டார் ராமானுஜர். சுவாமி என் ராமானந்தா சந்திரிங்க நீங்கள் கேட்க சொன்னேன், கேட்டீங்களா? அவர் கேட்டார் சுவாமி. என்ன சொன்னான்னு, உங்களுக்கு மோட்சம் கொடுத்துட்டார் சுவாமி. ரொம்ப சந்தோஷம் சுவாமி. இன்னும் 2 தடவை ஜெயிச்சார். ஏன்னா திருக்கோஷ்டியூரில் இவருக்கு மோட்சம் மறுக்கப்பட்ட நிலைமையில் திருக்கோஷ்டியூர் நம்பின்னு ஆச்சாரியன் இருந்தார். நான் சொல்லிக் கொடுக்குற அட்டாட்சர மந்திரத்தை நீ எல்லாருக்கும் சொல்லிட்டேன்னா உனக்கு மோட்சம் கிட்டாது அப்படின்ட்டார். நம்மளுக்கு எல்லாருக்கும் முதல்ல ஏறி போய் சொல்லிட்டார். சொன்ன உடனே இவருக்கு பயம் வந்துருக்கு. இனிமேல் நம்மளுக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ மோட்சம். எதுக்கு இவர் மிளகாழ்வார் பேசுகிறார், பெருமாளோட சம்பாதிக்கிறார். இவர் மூலியமாக நம்ம பெருமாள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கிற ஒரு ஆசையோட மிளகாழ்வார்கிட்ட கேட்டார். ஆற்றில் போய் தண்டா வச்சார். சுவாமி ராமானுஜன் வந்து நீங்கள் கேட்டுக்கிறேன்னு கேட்ட சுவாமி. என்ன சொன்னார் பெருமாள்? மோட்சம் கொடுத்துட்டார் சுவாமி. நான் ரொம்ப சந்தோஷம்னு 2 தடவை செய்கிறார். இன்னொரு சின்ன சந்தேகம் சுவாமி. நான் என்னப்பா சந்தேகம்? கிடைத்திருக்கிற மோட்சத்தை என் மூலியமாக பெருமாள் உனக்கு சாதித்திருக்காரு இருக்குமோ என்ன சந்தேகம்? அதில் உங்களுக்கு உண்டான்னு கேட்டுட்டீங்க. போனா போது உங்களுக்கு கேட்டு சொன்னால் யாரை பார்த்து என்ன கேள்வி கோச்சுக்காதீங்க. உங்களுக்கு உண்டுன்னா அடி எனக்கு சந்தோஷம் தானே. அப்படி இருக்கும்போது கேட்டு தெரிஞ்சுக்கிறது என்ன தப்பு? நீங்கள் சம்பாதிக்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற மனசு ஆறல. நம்ம போனால் போதுன்னு வாங்கி கொடுத்த மோட்சத்தை இவன் நம்மளுக்கே பாடம் அணுகிறான் அப்படின்ட்டு தப்பான புரிதலோடு அன்றைக்கி ராத்திரி ஒன்று கீரை பார்த்துக்கிட்டார். பாடினார், ஆடினார், எல்லாம் உடனே விசுவாசமாக அந்த முன்னவனுடைய ராமானுஜருக்கு மோட்சம் கொடுத்தீரே, அவன் என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? என்னடா கேட்டான் அப்படிங்கிறார் பெருமாள். உனக்கு மோட்சம் உண்டான்னு பெருமாள்கிட்ட கேட்டுண்டியான்னு என்கிட்ட கேட்குறான். நான் எதுக்கு தேவதைகிட்ட கேட்கணும்? உலகத்தில் யாரும் செய்யாத அவ்வளோ சுற்றுச்சூழல்கள் தினந்தோறும் அடியேன் செய்யும்போது இந்த பின்னணியா ராமானுஜனுக்கு மோட்சம் கொடுக்கும்போது அடியேனுக்கு சாதிக்காத இருப்பீரோ கிடையாது. அனுகிரகம் பெற்றால்தான் பிறவாமைங்கிற மோட்சத்தை பகவான் நம்மளுக்கு அருள்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் இந்த லீலாவுகளை செய்து கொடுக்கிறான் பகவான். ஆச்சாரியன் என்று பகவான் செய்து முடிக்கிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதனால் திருமங்கை ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் இருந்தால் கடைசியில் ஒரு 5 நிமிஷம் எல்லாருக்கும் பசிக்கும், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணும்போது அதை சொல்லிடுறேன். ஆமாவை எப்படி சொல்லணும்னு சொல்லிடுறேன். திருமங்கை ஆழ்வார்னு திருவாலி திருநகரிய தலைநகரமாக கொண்டு சோழ பேரரசங்கியில் ஒரு சிற்றரசன் இருக்கான். திருவாலி திருநகரில் திருமங்கை என்னன்னு பேர், கலியன்னு பேர். கலியன் பராக்கிரமம் உடையவன். அவன் காதலித்து குமுதவல்லி நாச்சியாருங்கிற கந்தர்வ கன்னியை கல்யாணம் பண்ணிக்கிறான். பண்ண உடனே கந்தர்வ கன்னியை ஒரு கண்டிஷன் போடுறான். என்னை தீண்டணும்னா நீ நிறையா போடுறவை நிறையா உயிர்களை கொன்னுருக்க, பிரம்மவர்த்தி தோஷம் இன்னும் 1000 பிராமணர்களுக்கு போஜனம் போட்டுட்டு 1 வருஷம் கழித்து வான்னு ஒரு கண்டிஷனை போடுறான். கட்டளை இட்டது அன்பு மனைவி, கட்ட முடியாது. அதனால் என்ன பண்ணுறான்? கஜானாவை கால் பண்ணி டெய்லி 1000 பேருக்கு வடபாயசத்தோடு 1000 பிராமணர்களுக்கு போஜனம் போடுறான். கஜானா காலி ஆகிட்டு கடை வாங்கி போடுறான். கடன் கொடுப்பார் யாரும் இல்லை. கொள்ளையடிச்சாது இந்த கைங்கரியத்தை விடாமல் நிறைவேற்றணுங்கிற காலத்தில் நான் காட்டில் மறைஞ்சிருந்து தன்னுடைய தோழர்களான நிழலில் ஒதுங்குவான், நீரில் நிலப்பான், வழக்குரைப்பான், இல்லை தாடு விடுவான் அப்படின்னு 4 நொட்டோரியஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று கல்யாணம். அவளை வச்சுட்டு காட்டில் கழுத்தில் கட்டியை வச்சு பெருமாள்னு தெரியாது பெருமாள் தாயார் அன்னைக்கு புதுவனமான தம்பதிகள் மாதிரி வரா. அந்த ஒன்று நிறைய ஆபரணங்களை பார்த்துட்டு உங்களுக்கு ஆசை வந்து இன்னைக்கு இவரை போட்டாக நிறையா நாளுக்கு சாப்பாடு போடலாம் பிராமணருக்கு அப்படின்ட்டு நினச்சி கழுத்தில் கட்டி வச்சு இறங்குடா வண்டியை விட்டு அப்படின்ட்டு நகையெல்லாம் பிடிச்சி வாங்கிடும். பகவான்கிட்டேருந்து மகாலட்சுமி தாயாத்தையும் மூட்டை பெருசாக இருது.
என்ன மந்திரம் போட்ட மூட்டை பெருசாகிடுச்சு, இல்லைடா கவித்தை வெட்டிடுவேங்கிறான். வாடாப்பா அந்த மந்திரத்துக்கு இல்லை, அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணுறார் பூலோகத்தில் 2 பேருக்கு, ஒன்று அர்ஜுனனுக்கு, ஒன்று திருமங்கை மன்னனுக்கு. இந்த அஷ்டாட்சர மந்திரம் உள்ளே போன உடனே இவர் ஃபுல்லாக மாறிடுறார். குமுதவிநாச்சாரர் ஐக்கிட்டு பத்ரியாசிரமத்திலிருந்து ஒவ்வொரு திவ்யேசமாக பாடிட்டு வர சொல்கிறார். கல்வனே நானேன் கடிது செய்திருப்பேன், கண்டவா திரிதந்தேனேலும் கல்வியே நானேன் சொல்கதிக்கமைந்தேன், சிக்கன திருவுருள் பெற்றேன். பல கோடி வருஷங்கள் முனிவர்கள் தப்பசையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், யாகங்கள் பண்ணுறா, அது பண்ணுறா. அவளுக்கு காட்சி கிடைக்காத இந்த நாராயணன் க்ஷணப்போதில் சிக்கன திருவுருள் பெற்றேன், உள்ளதாம் முகிபுறங்கள் தொழிந்தேன், உடம்பெல்லாம் கண்ணனை போற நள்ளிருளும் பகலும் நான் தன் நாராயணாவின் நாம். ஒரு சுப்ரேமசியான ஒரு நாமத்தனுடைய ஆழ்வார்கள்லாம் நம்மளுக்கு எப்படி பகுத்து கொடுத்திருக்கா என்பதை ஸ்ரீ வைத்தவர்கள் தெரிந்த இந்த ஆழ்வார்கள் தான் பெருமாளுடைய ஆயுதங்களாகவும் ஆபரணங்களாகவும் தான். எனக்கு பிறப்பு வேண்டாம், எனக்கு வேண்டாம், நீங்கள் தான் பூலோகத்தில் பிறப்பெடுத்து இந்த யாருமே ஸ்ரீ வைத்தவர்கள் என் நாமத்தை சொல்ல மாட்டேங்கிறார், சொல்ல வச்சுட்டு வாங்குவோம் அப்படின்னு செஞ்ச வாழ்க்கை படிக்கப்பட்டு அது மூலியமாக அவன் 4000 திவ்யப்பிரதங்கள் ஏற்றி அதில் வரக்கூடிய நாமங்களையாவது நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறார். நானும் சொன்னேன் அமரும் முறையில் நாராயணாங்கிறார் இல்லையா. ஆழ்வார் எவ்வளோ லோ லெவலில் போய் நம்மளை கெஞ்சி கேட்கிறாங்க. நமரும் முறையில் யார் சொல்லுவோம், ஏன்னா எனக்கு பழிக்கப்பட்ட பணியன் பகவானால் என்னை பூலோகத்துக்கு எதுக்கு அனுப்பிச்சிருக்கார். இங்கே பாடி இந்த ஸ்ரீ வைத்தவர்கள் எப்படியாவது என் நாமத்தை சொல்லி என்கிட்ட அழிச்சுன்னு வர வேண்டியது உன்னுடைய பொறுப்புன்னு பொறுப்பு கட்டி அனுப்பப்பட்டவர்கள் இந்த ஆழ்வார்கள். அதனால் பெரிய குரலில் கேட்குறார், நீங்கள் எப்படியாவது சொல்லுங்கோங்கிறார். அப்படியும் ஒரு நாளைக்கு 86,400 செகண்ட் இருக்குது, 1440 நிமிஷங்கள் இருக்குது, ஒரு நிமிஷத்துக்கு 60 நிமிஷம் இருக்குது. இருந்தாலும் 60 நிமிஷத்தில் 60 ராமநாமா சொல்லலாம், 60 கிருஷ்ணநாமா சொல்லலாம், நாராயண நாமா சொல்லலாம். நான் வேதம் படிக்கலையே, பகவத்கீதை கேட்கலையே, ராமாயணம் கேட்கலையே, திவ்ய பிரபந்தங்கள் செய்யலையே, பகவத்கீதை கேட்கலையே, ஒன்றுமே இல்லை, போக்கினேன் பொழுதனை வாழான்னு ஆழ்வார் சொல்கிற மாதிரி என்னுடைய பொழுதெல்லாம் வீணா போயிடுச்சு. கவலைப்படாதீங்க, ஆச்சாரியன்ட்டு அனுகிரகம் விடுவோம். ஆச்சாரியன்ட்டு அனுகிரகம் பெற்றவர்கள் மட்டுமே இந்த நாமத்தை சொன்னால் பலிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆச்சாரியன்ட்ட ஒன்று நான் வாட்டுக்கு மூலையில் வந்து மாமா சொல்லிட்டாருன்னு ஜபம் பண்ணால் பலிக்காது. ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இருந்தால்தான். அதனால தான் நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் திங் என்னென்னா சமாச்சீனம் பரிஞாசம் பண்ணிக்க வேண்டும் சொல்லி நம்ம சொன்னோம்னா அந்த மந்திரங்கள் சொல்லி நாமங்கள் இருக்க முடியும். இதெல்லாம் நம்ம சொல்றதுனால ஒவ்வொன்றா இருக்கக்கூடிய அந்த பிராரப்த கர்மங்கள் 84 லட்சம் பிறவி ஏற்கனவே இழுத்திருந்தா கூட அந்த பிறவிகளெல்லாம் நம்ம நீக்க முடியாத பிராரப்த கர்மங்கள், அதுக்கு உகந்த பிறப்பு இந்த ஸ்ரீவை அந்த பிறப்பு. இதில் தான் ஆச்சாரியன் சார், ஆச்சாரியன் தான் மந்திரங்களை கற்றுக்கிறார், இதில் தான் நாமங்கள் இருக்குது, திவ்ய பிரபந்தங்கள் இருக்குது. இது மூலியமாக தான் ஒரு நாய்கிட்ட கொண்டு போய் பிரபந்தத்தை படினா படிக்குமா, படிக்க முடியாது. அதுக்கான உயர்ந்த பிறப்பு என்ன, ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இந்த பிறப்பை கொடுத்துருக்கான். இதை அனுபவிக்க வேண்டும் தான். நம்மளுடைய ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் நம்ம அதெல்லாம் தவிர்க்க வேண்டாம். ஏதோ மாமா சொல்லிட்டாங்க போய் ஆஃபீஸில் போய் நான் இது 2 பாட்டிலே நம்ம எழுதி கொடுக்க வேண்டாம். இருபாட்டுக்கு அது பண்ணிட்டு இருக்கோம். இருபாட்டுக்கு ஒழிஞ்ச காலத்தில் ஒழிவு தாழ்வெல்லாம் உடனாய் மன்னி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவேங்கடமலையானுக்கு நம்மாழ்வார் சொல்லும்போது சொல்கிறார். அது மாதிரி நம்மளுடைய காலத்தை பயனுள்ளதாக போக்கிக் கொள்ள வேண்டும் சைமல்டேனியஸாக. ஏன்னா எல்லாரும் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ், ஒவ்வொருத்தர் மாதிரி இருக்குமா, குவாலிட்டிஸ் மாறும். இந்த டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸில் எப்படி இருக்கும், அட்டாமிக் செக்டரில் இருக்கக்கூடிய ஆத்மாவுடைய அரே ஆஃப் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும் வெளியில், அந்த எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக பிளாக் டாட்டால் மூடி இருக்கும். ஒவ்வொரு பிறப்பில் இருக்கக்கூடிய அந்த கர்மாக்கள், பாப கர்மாக்கள் பூரா நம்மளுக்கு அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன லைட்டே இருக்காது, எலக்ட்ரான்ஸ் பூரா மங்கும்படியான ஒரு சூழ்நிலையில் அதெல்லாம் இருக்கும். இந்த பிராரப்த கர்மா அதில் போய் அழைக்கின்றோம். ஆனால் ஆச்சாரியனுக்கெல்லாம் பார்த்தா ஜேஜர்ஸாக இருக்கும். ஏன்னா அது முழுவதுமாக அகப்பட்டு விட்டது, அகற்றப்பட்டு விட்டது என்று எப்படி மூலியமாக அப்படின்னாக்க அதுக்கு முதல் படி என்னன்னு கேட்டிங்கன்னா காயத்ரி மந்திரம். நம்மளுடைய பெரியோர்கள்லாம் அந்த காலத்தில் 5 வயசில் பூனல் போட்டு உபநயனம் பண்ணி வேலைக்கு 108 காயத்ரி மந்திரம் சொல்லுவாங்க. அந்த காயத்ரி மந்திரத்துக்கு அதிதேவதை ஸ்ரீமன் நாராயணன். நீங்கள் ஒரு காயத்ரி மந்திரம் சொன்னால் அது பெருமாளுடைய காலில் போய் தங்க புஷ்பமாக மாறி விழும் என்பது தான் உண்மை. ஒரு வேலைக்கு 108, ஒரு நாளைக்கு 324, மாதத்துக்கு 10,000, வருஷத்துக்கு 1.2 lakhs. 80 வயசு வரைக்கும் தான் உங்களால் பண்ண முடியும். செஞ்சால் 70 வயசு கணக்காகும். 70 × 1.2 lakhs
84 லட்சம் பிறவி ஏற்கனவே பிறந்து எடுத்திருந்தோம்னா அதில் அக்யூமுலேட் ஆகியிருக்கக்கூடிய பாத கர்மாக்கள் ஒரு பிராரம்ப கர்மாக்கள் முழுவதுமாக ஒழிக்கப்பட்டுள்ளது. ஆச்சாரிங்க ஒரு தேஜஸாக இருக்கார். என்ன காரணம்? உள்ள மந்திரங்கள் ஓடிந்து இந்த பாத கர்மாக்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவளுக்கு சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் நிறைவேற்ற முடியும். சிஷ்யர்களுக்குன்னா ஆராதனா அக்ஷதையை கொடுக்குறாருன்னா அந்த தெய்வ அக்ஷதை அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த மந்திரங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறதுனால அவளுக்கு அவள் என்ன சொல்கிறாளோ நம்ம போய் என்ன வேண்டி நிற்கிறோமோ அதெல்லாம் பரிபூர்ணமாகணும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வேதாந்தத்தில் பண்ணுறேன் போக்கினேன் தொழிலை வாழான்னு போக்கிட்டோமாம்மா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சொல்லுங்க அவன் நாம அவன் சொல்லுங்க நாராயணான்னு சொல்லுங்க. நானும் சொன்னேன் நம்பரும் முறையும் நாராயணான். இதை சொல்லணும்னால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராரப்த கர்மா முழுவதுமாக ஆக்கப்பட்டது. 2வது புலந்தது செல்வங்கள். என்ன செல்வங்களும் அடியார் படுத்தீராயினெல்லாம் நிரந்தரம் நீழ்வு செம்பல் அருளோடு பெண்ணிலமணி வளங்கள் மற்றும் தந்து பெற்றதாயினமாயின செய்யும் நலந்தரும் சொல்ல நான் கண்டு கொண்டேன் நாராயணும் நாமம். ஆனால் நம்ம சொல்கிறோமா ஒரு நாளைக்கு ஒரு 500 நாமாவை சொல்கிறோமா? சொல்ல முடியாது. பிராரப்த கர்மா உங்களுக்கு பிரேக் போடும். அதுக்காக என்ன பண்ணணும்னா சிஸ்டமடைஸ் பண்ணு. காலையில் எழுந்து கீதா பண்ணணுன்னு நெத்திக்கிட்டு விளக்கேற்றத்துக்கு முன்னாடி 500 ராமநாமம். விளக்கேற்றத்துக்கு எவ்வளோ ஆகும்? ஒரு 3 நிமிஷம் திரியை மிண்டி புது திரியை விட்டு எண்ணெய் போட்டு வந்துச்சு. அது ஏற்ற இந்த செய்கைக்கும் போதில் நம்ம ராமநாமாவை உள்ள ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ 500 நாமம் ஆகிடுமா? அடுத்து காப்பி கொட்டையை ஒருத்தர் மிஷினில் அரைச்சி இப்போ காப்பி பவுடரே போட்டு காப்பி காய்ச்சல் போடுறதுக்குள்ளே ஒரு 500 நாமம். பால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 500 நாமம். ஒரு 1500 நம்மளுக்கு தெரியாத போயிருந்த அப்புறம் சாயந்தரம் டிஃபனோ காஃபியோ சாப்பிட்டு முன்னாடி ஒரு 2 நாமங்கள்லாம் எப்போ நான் சொல்லலாம். மந்திரங்கள் கிடையாது. ராமாவே மந்திரம், ராமாவே நாமம், கிருஷ்ணாவே மந்திரம், கிருஷ்ணாவே நாமம். எப்போடாலும் ஜபம் இல்லை. அது மாதிரி பிரேக் போட்டு சாயந்தரம் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு 500, கால் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 500, டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 500 செக்மெண்ட் இருந்தால் வச்சா நாளைக்கு 3000 நாமா, மாதத்துக்கு 1,00,000 நாமா நம்மளை அறியாமல் செஞ்சிடலாம். அப்போ என்ன பண்ணால் நம்மளுக்கு தெரியாமல் இந்த பாத கர்மாக்கள் கரைஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் கிட்ட யாரும் நெருங்க முடியாது. நம்மளை சுற்றி ஒரு எலக்ட்ரிக் ஃபென்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஆர்மனி பெருக்காயிடும். எது மூலியமா? இந்த மந்திரங்கள் உள்ள போகிறதுனால நம்மளுக்கு ஒரு ஆர்மனி ஒன்று தயாராகிடும். அந்த ஆர்மனியை பெனிட்ரேட் பண்ணிட்டு எந்த தீய சக்தியும் வர முடியாது என்பதை வைத்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை வைத்துள்ளார் கொடுக்கப்பட்ட கிஃப்ட் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளோ ஒரே நாளுக்கு மாமா நான் காலையில் 6 மணிக்கே கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் போகிறோம்மா திருப்பூர் போகிறேன். என்ன காலையில் ஃபஸ்ட்டு பிக்கப்பு 6 மணிக்கு என்ன டாக்ஸி அழிச்சுட்டு ரூபா அடிச்சுட்டு கிண்டியில் பிக்கப்பு அடித்து மாம்பழத்தில் அடித்து இந்த மாதிரி ஒவ்வொரு பிக்கப்பு 4 பேரை பிக்கப் பண்ணிவிட்டு நான் போகிறதுக்குள்ளேயும் ஸ்விக்கிலேயே ஆர்டர் பண்ணி ஆஃபீஸ் ஸ்டோர்லேயே டெலிவரி வாங்கி வாயில் போட்டுட்டு 11 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு 11 மணிக்கு தான் அக்கடான்னு நான் வரேன். என்னால் எப்படிமாம்மா சொல்ல முடியும் சொல்லுங்க அப்படிங்கிறான். ஆனால் அதுக்கும் சாட்டர்டே சண்டேனாக்க நான் சாட்டர்டே சண்டே எங்களுக்கு லீவே கிடைக்கிறது இல்லை. போன மாதம் அந்த மாலுக்கு போகணும், இந்த மாதம் இந்த மாலுக்கு போகணும் அப்படின்னு டேர்ன் போட்டு நம்ம மாலாக அலைஞ்சிட்டுருக்கோம். அதுக்கு தான் டைம் இருக்குது. இப்போ சொல்லுங்கம்மா எனக்கு டைமே இல்லையே எப்படி நீங்கள் சொல்ல கேட்டீங்கன்னா அதுக்கும் ஆழ்வார் ப்ரொவிஷன் கொடுக்குற துஞ்சும் போதழமின் துயர்வரில் நினைமின் தேவதி சொல்லிலும் நன்றாம் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கே படுக்க போகிற எழுந்தியோ நேராக ஆஃபீஸ்லேருந்து 11 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு 11 மணிக்கு வரும். டாக்ஸி ட்ராப்பு கடைசிலாம் ஃபஸ்ட்டு டிக்கெட்னா லாஸ்ட்டு ட்ராப்பு தான். அது வந்த உடனே என்ன பண்ணுவான் பாவம் நேராக அவசர அவசரமாக ஒன்றும் சாப்பிடாமல் நேராக அப்படியே கட்டில் வீழ்ச்சி பேண்ட்டோடு அப்படியே படுத்துருவோம். அப்போ என்ன பண்ணுவோம்? வந்த உடனே தூங்கிடுறோமா? இந்த வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளில தூங்க போகும். இந்த கடைசியில் தூக்க வர நேரத்துலையாவது சொல்லுவோம் வேறு ஒன்று இதெல்லாம் பாருங்க. கடைசியில் தூங்கும்போது நாராயணா அப்படிங்கிற எவ்வளவு அளவுக்கு நம்மளை ஆழ்வார்கள்லாம் நம்மளுக்கு ப்ரமோட் பண்ணுறா பாருங்க அந்த நேரத்தை. ஏன்னா நம்ம நல்லா இருக்கணும்னு அவன் நினைக்கிறாங்க. அதுக்காக பிறப்பெடுத்து நம்மளுக்கு அழித்திருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் இந்த நாமாக்கள். இதை நம்ம கடைவிடாத சொல்லணும். எல்லாருக்கும் தெரிஞ்சே தான் இது, யாருக்கும் தெரியாத இல்லை. ஜஸ்ட்டு நினைவுபடுத்துகிறாரு. வைத்தவர்கள் எல்லாம் கற்று உணர்ந்தவர்கள். அதனால் அவளுக்கு திருப்பி பாடமே எடுக்க வேண்டாம்.
என்ன அவளுக்கு எல்லாமே முற்றும் உணர்ந்தவர்கள் முற்றும் தெரிந்தவர்கள் சீ வைத்தவர்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இன்னிலிருந்து செக்மெண்ட்டாக சொன்னபடி நீங்கள் வாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடலாம். மேற்கொண்ட காரியங்கள்லாம் வாத்தியார்கள் சொல்லுவார். 27ஆம் நாள் மூலம் 30ஆவது மாசியம் 45 மாசியம் இதெல்லாம் மாதம் வரும். மாதம் ஒவ்வொரு லோகத்தோடு கலந்து இன்னொரு லோகத்துக்கு போவாள். அவளை வரவழைச்சு எள்ளும் தீர்த்தி விட்டால் நம்முடைய குமாரர்கள் கண்ணன், சௌந்தரராஜன் ஐயங்கார், ஸ்ரீகாந்த் ஐயங்கார், ரகுநாதன் ஐயங்கார், பாலாஜி ஐயங்கார் இவ்வளவு பேர் நம்மளுக்காக எவ்வளோ பிரயாசப்பட்டு நம்முடைய காரியத்தை இவ்வளோ சிறப்பாக மாதம் நடக்கிறான்னு சந்தோஷப்பட்டு உங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவார். உங்களுக்கு இவ்வளோ செலவாகிறதேன்னு பழக்க வேண்டாம். அதனால் இந்த செலவெல்லாம் பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்துக்கான செலவும், கோஷ்டிகளுக்கு அளிக்கக்கூடிய சம்பாவனையும், ஆச்சாரியனுக்கு அளிக்கக்கூடிய பிக்ஷைத்தடியும் பல மடங்காக நம்மளுக்கு திரும்பி வந்துவிடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதாவது சார்ந்த மன்னனிக்க பைய தொட்டு பார்த்து மாமா சொன்னாரே என்ன வரலையே நம்ம பார்க்கக்கூடாது. நாளடைவில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். உங்கள் சீனியர்லாம் போட்டு ப்ரமோட் பண்ணி கொடுப்பார். குழந்தை சுமாராக படிச்சுட்டு இருக்கும். அதுக்கு ஒரு நீட்டில் எழுதி மெட்ராஸ் சீட்டு கிடைக்கும். அற்புதங்கள் நீங்கள் போடக்கூடிய இந்த பேஸ் உங்களுக்கு அங்கே எக்கோவாகும் என்பதை வைத்தவர்கள்லாம் விளையாட்டுக்காக சொல்லுவேன். போகிற இடத்துல எல்லாரும் சொல்லுவாங்க, மாமா எப்பவுமே டாக்டர் கிடைக்கலாம், ஃப்ரீயாக கிடைக்கிது சீட்டு அப்படின்பாங்க. ஏன்னா அப்போ எது அஸ்திவாரத்தை எங்கே போடுறீங்க? நீங்கள் இங்கே போடுறீங்க, பித்தர்களுக்கு செய்கிறீங்க, ஆச்சாரியர்களுக்கு பிச்சை அளிக்கிறீங்க, கோஷ்டி கொடுக்குறீங்க, திருமாவளுக்கு செய்கிறீங்க, நாமத்தை சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்றது மூலிமா என்ன ஆகும்னா அங்கே உங்களுக்கு எக்கோவாகும். சரிங்களா? அதனால சீர் சிறப்போடு நீங்கள் வாழணும். அதனால மாதம் மாற்றிங்களாம் விளாடணும். ஒரு வருஷ காலத்துக்கு என்ன டேட் பிடிக்கூடாது, பண்டிகைகள் எதுவும் கூடாது. பெருமாளுக்கு உண்டான பண்டிகைகள்லாம் உண்டு. நரசிம்ம ஜெயந்தி, ஜென்மாஷ்டமி அதெல்லாம் உண்டு. ராமநவமி, திருசிம்ம ஜெயந்தி இதெல்லாம் பெருமாளுக்கு உண்டான பண்டிகை. பெருமாளுக்கு பண்ணி நம்ம பண்ணிக்கணும். நம்மளுக்கு உண்டான பண்டிகைகள் கிடையாது. தீபாவளி, பொங்கல் அதெல்லாம் கிடையாது. என்ன தேதி பிடிக்கூடாது, சமுத்திரஸ்தானம் கூடாது, மலையே பெருமாளை செய்யக்கூடாது, எந்த விதமான வேண்டுதலும் கூடாது. ஒரு வருஷம் கழித்து நம்ம வேண்டிக்கலாம். இதெல்லாம் கடைப்பிடித்து உண்மையான சீவைட்டோம்னா இருந்து இவ்வளோ துவாதசியில் போயிருக்கார் இந்த மகாத்மான்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஆத்மா சந்தான கோபாலாச்சார் சாதாரணமாக கிடையாது. அவர் துவாதசி திதியில் நாராயண திதியில் கொண்டு போயிருக்கார் பெருமாள். அதனால் பார்த்தீங்கன்னா பெருமாளோடு ஐக்கியமாயிட்டு உங்களுக்கு எல்லாவித முன்னேற்றத்துக்குமான ஆசீர்வாதங்களை அவர் இருந்து வழங்குவார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதோடு முடிச்சுக்கிறேன். கவிதார்த்திக சிம்மாய பெரிய மாமா வாங்க, பெரியவர் எல்லாரும் வாங்கி அக்னேச்சே மல்பயேத்ராவதீமிதி தீபிகாவகாய மூர்த்தா பரமேட்டி சத்யா சமானானோ உத்தமஸ்லோகோ உத்தமஸ்லோக சம்பாவனா. பாபா தோசை சாப்பிடாதவெல்லாம் வாயில விட்டு போட்டு சம்பந்தி ரெடி ஆயிடுங்க. சம்பந்தி சீர்கலாம் மூர்த்தா பரமேட்டி சத்யா சமானானோ உத்தமஸ்லோகோ உத்தமஸ்லோக சம்பாவனா.